அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, நோன்பு பெருநாளை ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரும் கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாம் செய்துள்ள ஏற்பாடு சதகத்துல் ஃபித்ர் எனும் நோன்பு பெருநாள் தர்மம். இந்த ஃபித்ராவை எப்போது கொடுக்க வேண்டும் என்று பார்த்தால், சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிறையை பார்த்து, அதாவது நாம் பெருநாளிற்காக பிறை பார்ப்போமா இல்லையா, அந்த பிறையை பார்த்தவுடன் தான் ஃபித்ராவை கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை கூறுகிறார்கள். இது இப்படிதான் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் என்ன வழிகாட்டி இருக்கிறாங்க, பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்பாகவே நீங்கள் ஃபித்ராவை கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பிறையை பார்க்கணுன்ற அவசியம் ஃபித்ராவிற்கு இல்லை. ஏனென்றால் புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி 1511வது செய்தி. அன்றைய காலத்தில் நபி தோழர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நோன்பு பெருநாளைக்கு ஒரு நாள் அல்லது 2 நாட்களுக்கு முன்னதாகவே ஃபித்ராவை கொடுத்து வந்தார்கள் என்ற செய்தியை நம்மால பார்க்க முடியுது. ஆகவே பெருநாளுக்கு முதல் நாள் மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லாமல் ஓரிரு நாட்கள் முன்னதாகவே கொடுத்து விடலாம் என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸ் போதுமானது. அது மட்டும் இல்லாம இந்த ஃபித்ரா யார் மீது கடமை, யார் கொடுக்க வேண்டும் என்று பார்த்தால், புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி 1503வது செய்தி. இதுல என்ன இருக்கு அப்படின்னா, அடிமைகள் அல்லாத மற்றவர்கள், ஆண்கள், பெண்கள், சிறுவர், பெரியோர் ஆகிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நோன்பு பெருநாள் தர்மத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள். பேரிச்சம்பழம், தீட்டப்படாத கோதுமை ஆகியவற்றிலிருந்து ஒரு சாவு எனவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயித்தார்கள். மேலும் பெருநாள் தொழுகைக்கு மக்கள் புறப்படுவதற்கு முன்பே அதை வழங்கிட வேண்டும் எனவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். ஆகவே இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு என்ன விளங்குதுன்னா, அடிமையா இருந்தவங்க, அடிமைகள் அல்லாத மற்றவர்கள், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சிறுவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் எல்லார் மீதும் இந்த ஃபித்ரா என்ற இந்த தர்மம் கடமையாக்கப்பட்டுருச்சு. அது ரசூலுல்லாஹ் கட்டாயமாக கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. அதுவும் எப்போ, நம்ம பெருநாள் தொழுகைக்கு போவதற்கு முன்பாகவே இது எல்லாத்தையும் நாம கொடுத்துடணும் அப்படின்றத ரசூலுல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாங்க. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் சாவு என்ற ஒரு அளவையை பயன்படுத்தி இருக்கிறாங்க, இது நம்முடைய காலத்தில் எப்படி, நமக்கு சந்தேகம் வருமா இல்லையா? அதாவது சாவு அப்படின்றது ரசூலா காலத்தில் நடைமுறையில் இருந்த ஒரு அளவு. அது என்ன அப்படின்னா, 2 கைகளை இணைத்து வைக்கும்போது எவ்வளவு கொள்ளளவு கொள்ளுமோ அதை ஒரு முத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதை போல 4 முத்துக்கள் கொண்ட அளவுதான் ஒரு சாவு. அதாவது புரியும்படி சொல்வதாக இருந்தால், 2 கைகள் கொள்ளும் அளவிற்கு நம்ம அரிசியை 4 தடவை எடுத்து போட்டோம்னு சொன்னா அதுதான் ஒரு சாவு அப்படிங்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் பேரிச்சம்பழம் சாப்பிட்டாங்க, அவங்க தீட்டப்படாத கோதுமையை சாப்பிட்டாங்க. ஆனால் என்ன விளங்குதுன்னா, அவர்களுக்கு உணவு ஆக அன்றைய தினம் அவர்கள் சாப்பிட வேண்டும், அனைவரும் வயிறார சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால தான் ரசூலுல்லாஹ் இந்த கடமையாக்குனாங்க. அப்போ இன்னைக்கு நாம காலகட்டத்தில் நாம் என்ன சாப்பிட்றோமோ, நாம் சாப்பிடக்கூடிய உணவையே நாம் என்ன பண்ணிக்கலாம், ஃபித்ராவாக கொடுத்து விடலாம். இப்போ நம்ம இந்த ஃபித்ரா கொடுக்கறதுனால என்ன நன்மை அப்படின்னா, நோன்பு நோற்றவர் வீணான காரியங்களில் ஈடுபட்டதற்கு பரிகாரமாகவும் ஏழைகளுக்கு உணவாகவும் இருக்கும் பொருட்டு நோன்பு பெருநாள் தர்மத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கடமையாக்கினார்கள். யார் பெருநாள் தொழுகைக்கு முன்பு அதை நிறைவேற்றுகிறாரோ அது ஏற்கப்பட்ட கடமையான ஜகாத்தாக அமையும். யார் பெருநாள் தொழுகைக்கு பின்பு வழங்குகிறாரோ அது சாதாரண தர்மங்களில் ஒரு தர்மம் போல அமையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாரும் என்ன பண்ணணும், நம்ம நோம்புல நிறைய தவறுகள் பண்ணியிருப்போம், தெரிந்தோ தெரியாமலேயோ. அந்த தவறுக்கு பரிகாரமாக நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த குடும்பத்துடைய பொறுப்புதாரி என்ன பண்ணணும், ஃபித்ராவாக நாம் என்ன சாப்பிட்றோமோ அந்த உணவையோ அல்லது பணமாகவோ கொடுத்தோன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் எந்த நோக்கத்துக்காக கொடுக்க சொன்னாங்களோ அந்த நோக்கம் நிறைவேற்றிவிடும். ஒன்று, நோன்பில் நாம் செய்த தவறுக்கான பரிகாரமாக ஆகிவிடும். இன்னும் நோன்பு பெருநாள் அன்று ஏழைகளும் அவங்களும் எல்லாருமே சாப்பிடணும் அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் நினைத்தார்களா இல்லையா? அந்த ஒரு விஷயத்திற்காகவும் நாம் என்ன பண்ணணும், ஃபித்ராவை இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாருமே கொடுத்து அந்த ஃபித்ராவின் நன்மையை அடையக்கூடிய மக்களாக எல்லாம் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.